ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் டோலுஷ் vs டேவிட் பிரான்ஸ்டீன் ஆடின ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெஞ்சு கேம் பார்க்க போகிறோம். டேவிட் பிரான்ஸ்டீன் வந்து யுஎஸ்எஸ்ஆர் சாம்பியன் 2 இயர்ஸு 1948 அண்ட் 49. 1951 அவர் வந்து பாட்வினிக்கு அகெயின்ஸ்டாக சேலஞ்சராக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு மேட்ச் ஆடினார். அதில் வந்து 24 கேமில் 12க்கு 12ன்னு சமன் செய்தாலும் பாட்வினிக் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்ததுனால ஸ்கோர் வந்து சமனாச்சுன்னா டைட்டில் வந்து பாட்வினிக்கு தான் போகும். ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்றதுனால அவர் ரீடைன் பண்ணுவாருன்னு ரூல் இருந்ததுனால அவர் வின் பண்ணார். ஸோ நம்ம இப்போ இந்த கேமில் ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸில் D4 அண்டு E5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் ஃபார் ரெண்டு பேருக்குமே. பிளாக்குக்கும் இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர்ஸு, ஒயிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் அது. ஸோ இப்போது E4 டோலுஷ் ஆடிருக்காரு. அதுக்கு பிரான்ஸ்டீன் E6 ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் ஆடுறாரு. D4 D5 ND2 டராஷ் வேரியேஷன். C5 ஆடுறாரு. பான் இன்ட்டு பான் ED5 NF3 ஆடுறாரு. NF3க்கு இப்போது C4 ஆடுறாரு. C4ங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர் மூவு. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவாங்க. இந்த இடத்துல நார்மல் மூவ் வந்து NC6 அப்படி இல்லைன்னா NF6 ஆடலாம். ஸோ இப்போது C4க்கு BE2 ஆடுறாரு டோலுஷு. ஆக்சுவலி BE2க்கு பதிலாக இம்மீடியட்டாக வந்து அந்த C4 அட்வான்ஸ்டு பானை சேலஞ்ச் பண்ணலாம். அது கொஞ்சம் பெட்டர் மூவு. ஸோ சேலஞ்ச் பண்ணனா இப்போது அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பட் இப்போது BE2 வச்சுக்கிறாரு. NC6 ஆடிடுறாங்க. கேசல்ஸ் பண்ணுறாரு. பிஷப் D6 ஆடுறாரு. C3 ஆடினோடனே NG7 போடுறாரு. ரூக்கு E1க்கு கேசல் பிளாக் பண்ணுறாங்க. NF1. ஸோ NF1க்கு இப்போ வந்து குயின் சைடு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு பிரான்ஸ்டீனு. ஸோ B5 ஆடுறாரு. ஸோ இப்போது A5 அண்ட் B4 ஆடி குயின் சைடு ஆக்ஷன்ஸுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ BG5 அப்படின்னு வைக்கிறாரு. BG5 வச்ச உடனே இப்போது இம்மீடியட்டாக B4 ஆடிடுறாரு. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட் வெயிட் பண்ணுறதுனால சீக்கிரமாக ஆக்ஷன் பண்ணி இனிஷியேட்டிவ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு பிரான்ஸ்டீனு. ஸோ இப்போது B4 ஆடுறதுக்கு நைட் E5 ஆடுறாரு. நைட் E5க்கு பிஷப் இன்ட்டு E5 D இன்ட்டு E5. இப்போது B இன்ட்டு C3 B இன்ட்டு C3 பிஷப் E6. பிஷப் E6க்கு பிஷப் F3 ஆடுறாரு. ஸோ H6 பிஷப் இன்ட்டு E7 குயின் இன்ட்டு E7 குயின் D2ன்னு போகிறாரு. இப்போது E5 பான் அட்டாக் பண்ணால் பீஸாவில் சப்போர்ட் பண்ணலான்னு டோலுஷ் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா இப்போது G3 ஆடி F4 ஆடி அந்த பான் அட்டாக் பண்ணோன்னா பானை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா கிங் சைடு கொஞ்சம் வீக்காகுது. ஸோ அதனால் பீஸாவில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு குயின் D2 ஆடிட்டு குயின் F4 குயின் E3 ஆடலான்னு பார்க்குறாரு. ஸோ நம்ம எப்படி இது G3 F4 ஆனால் வீக் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா பிரான்ஸ்டீன் இதை தான் ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ G3 ஆனா ரூக் டு B8, பிஷப் G2 ஆனா ரூக்கு FD8, ரூக் FD8க்கு F4 ஆடினாங்கன்னா இப்போது குயின் C5 செக்கு. நைட் டு E3 போட்டானா இம்மீடியட்டாக D4 வந்துடுது. D4 வந்தோன்னா இப்போ D லைனில் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால கிங்கும் வீக்காக இருக்கிறதுனால கிளியர் கட்டாக ப்ளஸ் கிடைக்குது, அட்வான்டேஜ் கிடைக்குது. சப்போஸ் இப்போ NE3 போடாமல் கிங் H1 போனால் கூட குயின் C5 செக்குக்கு D4 தான். பான் அடித்தாங்கன்னா ரூக் இன்ட்டு பான் அடித்தாங்கன்னா குயின் A4 போட்டானா இப்போது பிஷப் D5 போட்டானா கிட்டத்தட்ட இது வின்னிங் பொசிஷனாகவே வந்துடும். ஏன்னா அவ்வளோ வீக்னஸ் இருக்குது. ஸோ இப்போது G3 F4 ஆடினதுனால ஒயிட்டுக்கு அந்த ஒயிட் டயகனலும் வீக் ஆகுது, பொசிஷனும் வீக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அதனால் குயின் D2 வைக்கிறாங்க. கேம் பொசிஷன் போகிறோம். குயின் D2க்கு பிளாக் வந்து ரூக் B8 வைக்கிறாங்க. ஸோ ரூக் B8 வச்சோன்னா ரூக் D1 வைக்கிறாரு. ரூக் FD8, ரூக் டு E2, குயின் C7 பான் அட்டாக் பண்ணுறாரு. குயின் E3 வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போது ரூக் டு D7 திரும்பி குயின் F4 ஆடுறாரு. ரூக் B D8 ஆடுறாரு.
இப்போ பானை தள்ள போகிறாரு. டி லைனை ஃபுல்லாக வாங்கிக்க போகிறாரு. அதே சமயத்தில் சி பான் வந்து பாஸ் பான் ஆக போகுது. ஸோ இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து G3 அப்படின்னு ஆடுறாரு. இப்போ D4 வந்துடுச்சு. இப்போ ஒயிட் வந்து பிஷப் இன்ட்டு C6 அடிக்கிறாங்க. ஸோ பிஷப் இன்ட்டு C6 அடிக்காமல் பான் அடித்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பிஷப் கொடுத்தோன்னா லாங் டயகனல் வீக் ஆகுது. ஸோ இப்போது C இன்ட்டு D4 அடித்தோடனே இப்போது நைட் இன்ட்டு ரூக் இன்ட்டு D4 அடிக்கலாம். ரூக் இன்ட்டு D4க்கு ரூக் இன்ட்டு D4 அடித்தா நைட் இன்ட்டு D4 ரூக் அட்டாக் ஆகுது. ரூக் E4 போட்டு நைட் அட்டாக் பண்ணால் சிம்பிளாக C3ன்னே ஆடலாம். ஏன்னா அந்த நைட் அடித்தோன்னா பானை பிடிக்க முடியாது. ஸோ நைட் E3 அப்படின்னு போட்டோன்னா இப்போது G5 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் F6 அப்படின்னு போனால் நைட் இன்ட்டு F3 செக்கு. குயின் இன்ட்டு F3 அடித்தோடனே குயின் B7 நல்ல மூவ் ஆடி ரூக்கையும் குயினையும் இப்போ வந்து ரூக்கை பின் பண்ணுறாரு குயினுக்கு அகேன்ஸ்டாக. இப்போ கிங்கு G2 அப்படின்னா ரூக்கு D3ன்னு போட்டு நைட்டையும் பின் பண்ணிடுறாரு. இது கிளியர்லி வின்னிங் பொசிஷனாக வந்துடுச்சு. ஸோ இப்போது கிங்கு G2க்கு பதிலாக குயின் G2 அப்படின்னு ஆடினா கூட குயின் B1 செக் இருக்குது. நைட் F1 போட்டால் C2. ஸோ அந்த பானு குயின் ஆகிடும். ஸோ இதுவும் ஈஸியாக வின் ஆகுது. ஸோ நம்ம கேம் பொசிஷன் போகலாம். இதில் வந்து பிஷப் இன்ட்டு C6 அதனால் அடிக்கிறாரு. அதுக்கு இன்டர்மீடியட் மூவ் ஒன்று ஆடுறாரு பிரான்ஸ்டீனு. D3 அப்படின்னு ஒரு மூவ் ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக்கு B2 போகுது. இப்போ குயின் இன்ட்டு C6 அடிக்கிறாரு. குயின் இன்ட்டு C6 அடித்தப்புறம் F3ன்னு ஒயிட் வைக்கிறாங்க. ஏன்னா பிஷப் H3 அட்டாக் இருக்குது. பிஷப் H3 போட்டால் குயின் G2 மேட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறனால F3 ஒரு மூவ் ஆடிக்கிறாரு. இப்போ F3 ஆடினதுனால கிங்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ குயின் C5 செக் வைக்கிறாரு. குயின் E3 குயின் E3க்கு குயின் A5 C பான் அட்டாக் ஆகுது. ஸோ ரூக் டு C1 வச்சு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போது ரூக் D5 வச்சு E5 பான் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ F4 ஃபோர்ஸ் பண்ணுறாரு. F4 ஃபோர்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீக் ஆகிடுது. ஏற்கனவே பிளாக் ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது F4 ஆனால் ஒயிட் ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிடுது கிங்கு பக்கத்தில். ஸோ அதை வச்சு பிரான்ஸ்டீன் வந்து வின் பண்ண ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ இப்போது F4 ஆடியாச்சு. இப்போது F4க்கு ஒரு பியூட்டிஃபுல் பான் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு D2 அப்படின்னு. ரூக் இன்ட்டு D2 டோல்ஸ் அடிக்கிறாரு. பட் ரூக் இன்ட்டு D2 அடிக்காமல் ரூக்கு D1 அப்படின்னு ஆடினாலும் கேம் மைனஸ் ஆகுது. அது எப்படி நம்ம அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ ரூக் D1 ஆடினா இம்மீடியட்டாக ரூக்கு D3 ரூக் B D2ன்னு அடிக்கலாம். ஏன்னா 2 ரூக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்காங்க. 2 ரூக்ஸ் கிடைக்குது. இப்போ ரூக் இன்ட்டு குயின் அடித்தா ரூக் இன்ட்டு D8 கிடச்சி செக்கு போட்டு இந்த நைட் இன்ட்டு ரூக் அடிச்சுக்கலாம். பட் இப்போது பிரான்ஸ்டீன் வந்து குயின் இன்ட்டு C3 அடிக்கிறாரு. ரூக் இன்ட்டு D3க்கு திரும்பி ரூக் இன்ட்டு D3 திரும்பி ரூக் இன்ட்டு D3னா C இன்ட்டு D3 அந்த பான் 6வது இடத்துக்கு வந்துடுச்சு. ப்ளஸ்ஸு இப்போ குயின் இன்ட்டு A7 அடிச்சோன்னா இப்போது குயின் C6 இப்போ பிஷப் G2 வந்து மேட் த்ரெட் வேறு வருது. ஸோ இம்மீடியட்டாக இது வின்னிங் சான்ஸ் நிறைய இருக்குது. குயின் C2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வின்னிங் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போது D2க்கு ஆடினோன்னா ரூக் இன்ட்டு D2 கேம் ஆக்சுவல் கேமில் ரூக் இன்ட்டு D2 அடிக்கிறாங்க. இப்போ திரும்பி ரூக் இன்ட்டு D2னா நைட் இன்ட்டு D2 அடிக்கிறாரு. இப்போ ரூக் டு D3 குயின் அட்டாக் ஆகுது. குயின் F2 போகிறாரு. இப்போது குயின் D5. ஸோ இப்போது நைட்டு டபுள் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ டோல்ஸ் வந்து ரூக் டு C2 அப்படின்னு ஆடுறாரு. ரூக் டு C2 ஆடுறது பதிலாக நைட்டு F1 அப்படின்னு ஒரு மூவ் இருக்குது. நைட் F1 வச்சா பிளாக் வந்து பிஷப் டயகனலாக பிஷப் C8 போய் பிஷப் B7 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த லாங் டயகனல் பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது நைட் டு F1 ஆடுற மூவு ரூக் C2க்கு பதிலாக நைட் F1. ஸோ இப்போது பிளாக் வந்து பிஷப் C8 ஆடலாம். இப்போ குயின் G2னா குயின் C5 செக்கு. திரும்பியும் குயின் F2னா குயின் C6
திரும்பி குயின் G2 அப்படின்னா இப்போது ரூக் டு F3 ஆடலாம். ரூக் டு F3 ஆடினோடனே ரூக்கு D1 ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. குயின் B6 செக்கு, ரூக் டு D4, இப்போது பிஷப் டு B7. ஸோ டிஸ்கவர்ட் அட்டாக் இப்போ வரப்போகுது. ஸோ குயினை நவுத்தி ஆகணும். குயின் C2 ஆடலாம். நவ் ரூக்கு D3, ரூக் D3 போட்டோன்னே இப்போது ரூக் இன்ட்டு ரூக், கிங் F2 ஆடினா ரூக் இன்ட்டு ரூக், பான் இன்ட்டு ரூக், குயின் இன்ட்டு பான் செக்கு. ஸோ நைட்டு E3 ஆடினா C3 ஆடலாம். இது கிளியர்லி வின்னிங் பொசிஷன் வந்துச்சு. ஸோ சப்போஸ் இப்போ வந்து ரூக் F3க்கு நைட்டு D2 அப்படின்னு ஒரு மூவ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது பின்னாற மாதிரி இருக்குது, பட் செக்கு இருக்குது. ஸோ ரூக் F3க்கு இப்போது ஒயிட் வந்து நைட் ரூக் D1க்கு பதிலாக நைட்டு D2 ஆடலாம். D2 ஆடினாலும் இப்போது குயின் செக்கு தான். குயின் B6 செக்கு போட்டோன்னே இப்போது கிங் H1 வந்தோடனே ரூக்கு D3 வச்சிடலாம். ஸோ இதுவும் இப்போ ஐடியா B7 வேறு இருக்குது. ஸோ இதுவும் கிளியர்லி வின்னிங் பொசிஷனாக வந்துடும் பிளாக்குக்கு. ஸோ நம்ம ஆக்சுவல் கேம் பொசிஷன் போகலாம். ஆக்சுவல் கேமில் ரூக்கு C2 ஆடி அந்த நைட்டை சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக்கு C2 ஆடினதுக்கு பிளாக் வந்து பிஷப் H3ன்னு வச்சு த்ரெட் பண்ணுறாரு. இப்போ குயின் E2ன்னு ஒரு மூவ் டோலிஷ் வைக்கிறாரு. இது வந்து ஆக்சுவலி டாக்டிக்கல் மூவ் ஒன்று வந்துடுச்சு இதில். ஸோ இம்மீடியட்டாக வின் கிடைக்குது. ஸோ இப்போ வேறு மூவ் என்ன ஆடலான்னு பார்த்தோன்னா இப்போது பீசஸ் அவ்வளோவா நகர முடியாது. ஸோ பான் மூவ்ஸ் வேணால் நோற்றலாம். இப்போ A3 அப்படின்னு ஆடலாம். ஸோ A3 அப்படின்னு ஆடினா குயின் B7 போகலாம் பிளாக்கு. குயின் B7 வந்து குயின் கீழே செக் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரூக் வேறு அட்டாக் ஆகிட்டுருக்கு. ஸோ குயின் B1 செக் வச்சோன்னா A4 ஆனதுக்கு குயின் B1 செக்கு. இப்போ நைட் இன்ட்டு B1 அடிக்கலாம். நைட் இன்ட்டு B1 அடித்தா ரூக்கு D1 செக்கு. இப்போ குயினை தான் போட்டு மறைச்சாகணும். குயின் E1 அப்படின்னா ரூக் இன்ட்டு E1 செக்கு, கிங் F2, ரூக் இன்ட்டு B1 ஒரு பீஸ் வின் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஈஸியாக வின் ஆகிடுது. ஸோ இப்போ ரூக்கு E3 போட்டோன்னே தோலிஷ் ஆக்சுவலி ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா குயின் F2 தான் ஒரே ஒரு மூவ் இருக்குது. ஏன்னா குயின் G2 தடுக்கிறதுக்கு, மேட்டை தடுக்கிறதுக்கு குயின் F2 ஒரே மூவ் தான் இருக்குது. பட்டு ரூக்கு E1 செக் இருக்குது. ஸோ குயின் இன்ட்டு E1 கிடையாதுங்கிறனால ரூக் E1 செக்கு போடலாம். நைட்டு F1 ஆடுவாங்க. ஸோ குயின் F2க்கு ரூக்கு E1 செக்கு. ஸோ நைட்டு F1 தான் ஆடி ஆகணும். இப்போது ரூக் இன்ட்டு நைட் செக்கு, குயின் இன்ட்டு ரூக்கு, பிஷப் இன்ட்டு குயினு, கிங் இன்ட்டு குயின் அடித்தப்பறம் குயின் D1 செக் வந்துடுது. ரூக் வேறு போயிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.